ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது எந்த நாவலுக்காக வழங்கப்பட்டது? செல்லாத பணம், இமயம். ராஜ் கிருஷ்ணாவால் உருவான இந்து வளர்ச்சி விதம் என்பது எதை குறிக்கிறது? குறைவான பொருளாதார வளர்ச்சியை. பொறுத்துக. வைகை வருஷ நாட்டின் மலை, தாமிரபரணி பொதிகை மலை, காவிரி பிரம்மகிரி மலை, தென்பண்ணையாறு நந்தி துர்கா மலை. இந்த ஆறுகள் எல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுங்கிற இடம்பெயர் அது. அடுத்து, விக்ரமாதித்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். பின்வருவற்றில் எவை பாக்டீரியா நோய்கள் இல்லை? 3 மற்றும் 4. அதாவது சாதாரண சளி, ஸ்கர்வி, இது ரெண்டும் பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய நோய்கள் இல்லை. 108வது திருத்தச் சட்டம் முன்வரைவு என்பது பெண்கள் இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவு. பின்வருவனத்தில் தவறானதை கண்டறிக. நார்வெஸ்டர், தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். இதுதான் தவறானது. இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இடையேயான வெற்றிகரமான லக்னோ ஒப்பந்தத்திற்கு பிறகு சரோஜினி அம்மையார் யாரை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தார்? முகமது அலி ஜின்னா. தமிழகத்தில் முதல் சூரிய மின்சக்தி பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட இருக்கிறது? திருவாரூர். எந்த ஆண்டு இந்தியா G20 மாநாட்டிற்கு தலைமை தாங்க உள்ளது? 2023. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் AITUC யார் தலைமையில் நிறுவப்பட்டது? லாலா லஜபதி ராய். பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலை வரிசைப்படுத்துக. அதுக்கு ஆன்சர் 1, 3, 2, 4. ஃபஸ்ட்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம், அடுத்து பூனா, அடுத்து 2ஆம் வட்டமேசை மாநாடு ஒப்பந்தம், அடுத்து வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு, அடுத்து பூனா ஒப்பந்தம். இந்திய பாதுகாப்பு சட்டம் எந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்டது? முதல் லாகூர் சதி வழக்கு. போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த 11 கீழ்கணக்கு புறநூல் எது? களவழி 40. 10 ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிகளை கடைசி சந்தித்து விட்டனர் என்று தீவிர தேசியத்தன்மை தலைவர்களை வரவேற்றவர் யார் அப்படின்னா AC மஜீம்தர். இந்திய லீக் என்ற அமைப்பை நிறுவியவர் VK கிருஷ்ணமேனன். சேக்கில்லாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கனி வளவை என்று பாராட்டியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இகழ் என்ற சொல்லின் பொருள் மன வேறுபாடு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என திருவள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல் எது? சிறுபஞ்ச மூலம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெருமாள் திருமொழி. சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியா என்பது பாரதம், அதாவது மாநிலங்களின் கூட்டமைப்பு என்று எந்த உறுப்பு கூறுகிறது அப்படின்னா உறுப்பு 1, 1. அடுத்து பொறுத்துக. நெருக்கடி கால விதிகள் அப்படிங்கிறது இந்திய அரசாங்க சட்டம் 1935. சட்டத்தின் ஆட்சி பிரிட்டன் அரசியலமைப்பு. நீதி சீராய்வு அமெரிக்க அரசமைப்பு. அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியன் அரசமைப்பு. யார் முதல்வராக இருந்தபோது வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டப்பட்டது? MG ராமச்சந்திரன். பின்வரும் உறுப்புகளில் எது ஒரு மாநில தேசிய அரசின் கட்டளைகள் அல்லது அரசமைப்பு விதிகளுக்கு இணங்க மறுக்கிறதோ அப்பொழுது குடியரசுத் தலைவரின் ஆட்சியை அம்மாநிலத்தில் புகுத்துவதற்கு வழிவகை செய்கிறது? எந்த உறுப்பு அப்படின்னா 365. உறுப்பு 365. பின்வரும் கூற்றை கவனி. கூற்றுகளில் எவை சரியானது? கூற்று 1 மட்டும் சரியானது. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க? பண சட்ட முன்வரைவு மக்களவையில் மட்டுமே கொண்டு வரப்பட்ட முடியும். அதாவது பண சட்ட முன்வரைவு மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது கூற்று 1 சொல்லுது. கூற்று 2 என்ன சொல்லுது? பண சட்ட முன்வரைவு அமைச்சர் அல்லது எந்த ஒரு உறுப்பினராலும் அறிமுகப்படுத்தப்படலாம். அப்போ கூற்று 2 தவறு, கூற்று 1 சரி. 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னா 512. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது.
அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஆன்சர் 36. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர். அது 35 முறை சுற்றும்போது கடக்கும் தொலைவு எவ்வளோ அப்படின்னா 16,940 சென்டிமீட்டர். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் 2:√3. மூளைவிட்டங்கள் 6 மீட்டர் 8 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு எவ்வளோ அப்படின்னா 24 மீட்டர் ஸ்கொயர். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். 2/3 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? 21 சென்டிமீட்டர். பின்வருவனவற்றில் எது அலுமினிய உலோகத்தை உற்பத்தி செய்யும் முறை? பேயர் முறை. தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களை சார்ந்து அமையும் என்று கூறியவர் ஹென்றி மோஸ்லே. மின் சுற்றுகளில் பயன்படும் மின் உருகியிலை எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஜூல் வெப்ப விளைவு விதி. அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. இதில் எது சரியானது அப்படின்னா 3 மற்றும் 4. டியூராலுமின் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்க அலுமினியம், மெக்னீசியம், காப்பர். அடுத்து துருப்பிடிக்காத இரும்பு அப்படிங்கிறது FeCnACr. இது 2 தான் கரெக்ட். ஹைட்ரோபோபியா நீரை கண்டு பயம் என்பது எந்த நோய் அறிகுறி? ஹைட்ரோபோபியா அதாவது நீரை கண்டு பயம் அப்படிங்கிறது எந்நோய் அறிகுறி அப்படின்னா ரேபிஸ். பின்வருவனவற்றில் எது அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படும் வலிமையான வலி நீக்க மருந்து? வலி நீக்க மருந்து அப்படிங்கிறது மார்பின். அடுத்து சாதாரண சளி ரைனோ வைரஸ்கள். சின்னம்மை வேர்செல்லா சோஸ்டர் வைரஸ். டெங்கு காய்ச்சல் பிளேவி வைரஸ். தட்டம்மை ரூபல்லா வைரஸ். இந்தியாவில் ஏற்றுமை செயலாக்க மண்டலம் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? 2000. ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையில் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 2020 189 நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 131. 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது அப்படின்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. நரசிம்மன் குழு எதனோடு தொடர்புடையது? பணம் மற்றும் நீதித்துறை சீர்திருத்தங்கள். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளது? 8 பிரிவு. கூற்று மற்றும் காரணம். உழவர் இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்று காரணம் ரெண்டுமே சரியாக கொடுத்துருக்காங்க. உழவர் கடன் அட்டை திட்டம் 1998ஆம் ஆண்டில் இந்திய மைய வங்கி மற்றும் விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. கூற்றும் சரி. காரணம் விவசாயிகள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதையே குறைப்பதையே இதன் நோக்கமாக ஆகும். 2 வங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா விவசாயிகளுடைய குறையை தீர்க்கிறதுக்காக தான். அப்போ கூற்று ஒன்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து எந்த பருவக்காற்று காலத்தின் போது பருவமழை வெடிப்பு என்ற நிலை நிகழும்? தென்மேற்கு பருவக்காற்று. பூஹி என்பது ஒரு சீன வகை தேயிலை. அடுத்து கூற்று காரணம். இதில் கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று என்னது? கரிசல் மண் பகுதி சாகுபடிக்கு சிறந்தது. கூற்று சரி. கரிசல் மண்ணில் நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம் மற்றும் மக்கிய சத்து அதிகம் உள்ளது. இது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. பின்வருவனவற்றில் தவறானதை கண்டறிக. இதில் எது தவறானது அப்படின்னா உள்நாட்டு மீன்பிடித்தல் முதலிடம் பெறும் மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம். இது தவறு. அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்டு. பால் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். ரோம் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது? ராஜஸ்தான். கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது? கேரளா. உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதலிடம் பெறும் மாநிலம் மேற்கு வங்காளம். இதுதான் தவறானது. சிந்து சமவெளி நாகரிகத்தை நகர நாகரிகம் என்று உறுதி செய்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். பின்வருவனவற்றுள் காளிதாசரின் படைப்புகள் யாவை? விக்ரமோர்வசியம் அப்படிங்கிறது தான் காளிதாசனுடைய படைப்பு. பின்வருவனவற்றில் தவறானதை கண்டறிக. ஸ்பீட்டைட் சல்லில் அமைந்த மதகுரு ஹரப்பா. இதுதான் தவறானது. செம்பாலான நடனமாடும் பெண் மொஹஞ்சதாரோ கரெக்ட். உழுது நிலங்கள் காளிபங்கன். தானிய களஞ்சியம் ராக்கி ஹார்கி. இந்த 3 கரெக்டே. இது 1 தவறு. கலிங்கம் வழியாக தெற்கே பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சிபுரம் வரை சமுத்திரகுப்த
வெற்றிகரமான படையெடுப்பை நடத்தியதை எந்த கல்வெட்டு கூறுகிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. பின்வரும் கூற்றுகளில் ஹரப்பா மக்களின் மத நம்பிக்கைகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. 1, 2 மற்றும் 4 சரி. சிந்து மக்கள் இயற்கையையும் அரச மரத்தையும் வழிபட்டனர். இது சரி. காலி இடங்களில் வேல்பீடங்கள் இருந்ததற்கான அடையாளம் உள்ளது. அதுவும் சரி. ஹரப்பா மக்கள் இறந்தோரை விலங்குகளுக்கு இறைக்கினர். இது தவறு. ஹரப்பா மக்கள் இறப்பிற்கு பின் வாழ்க்கை உண்டு என்று நம்பினர். அது சரி. குப்தர் காலத்தில் கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மகாதாரா. பின்வருவனவற்றில் எது எவை மாநில அதிகாரத்துடன் பட்டியலில் இல்லை? ஆன்சர் 4 மற்றும் 5. அதாவது அஞ்சல் மற்றும் தந்தி, வனத்துறை, இது ரெண்டுமே இல்லாமல் இருந்திருக்கு. நாடாளுமன்றத்தின் ஈரவைகளில் தனி பெரும்பான்மை மூலம் திருத்தி அமைக்க முடியாதது எது? குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் நடைமுறைகள். எந்த ஒரு கட்சி அல்லது தலைவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறாத சூழ்நிலை ஒரு புதிய முதலமைச்சரை எந்த அதிகாரத்தின்படி ஆளுநர் நியமனம் செய்கிறார்? விருப்ப அதிகாரங்கள். மாநில தலைமை வழக்குரைஞர் பற்றிய கூற்றுகளுள் எது சரியானது? 2 மற்றும் 3. அடுத்து கூற்று மாநில அரசின் அமைச்சரை முதலமைச்சர் பதவி நீக்கம் செய்யலாம். காரணம் முதலமைச்சர் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் ஆவார். கூற்று தவறு. காரணம் சரி. கூற்று தவறு. மாநில அரசின் அமைச்சரை முதலமைச்சர் பதவி நீக்கம் செய்யலாம். அது தவறு. காரணம் முதலமைச்சர் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் ஆவார். சரி. இது தவறு. கூற்று தவறு, காரணம் சரியாக கொடுத்துருக்காங்க. ஆண்டாள் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? ஆண்டாள் பிறந்த ஊர் திருவரங்கம். இதுதான் தவறு. மீதி எல்லாமே கரெக்ட். 12 ஆழ்வார்கள் ஒரே பெண். இவர் இயற்பெயர் கோதை நாச்சியார். ஆண்டாள் பாடிய திருப்பாவையில் 30 பாசுரங்கள் உள்ளன. இதுவும் சரி. பெரியாழ்வரின் வளர்ப்பு மகள் யார் அப்படின்னா ஆண்டாள். அதுவும் சரி. ஆண்டாள் பிறந்த ஊர் மட்டும் தப்பு. தவறான இணையை தேர்ந்தெடுத்துருக. முதல் திருமறை தேவாரம் திருநாவுக்கரசு. இதுதான் தவறான இணை. 8ஆம் திருமறை திருவாசகம் மாணிக்க வாசகர். 10ஆம் திருமறை திருமந்திரம் திருமூலர். 12ஆம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் சேக்கிழார். இது 3 கரெக்டு. இது மட்டும் தப்பு. மாறி என்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகள்கு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள செய்யுள் எது? பழமொழி 400. அடுத்து தொண்டடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி. திருமங்கை ஆழ்வார் திருக்குறுத்தாண்டாகம். நம்மாழ்வார் திருவிருத்தம். திருமலிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம்.